ட்ரம்ப்போ இஸ்ரேலோ தலையிடலன்னா எல்லா கவர்மெண்ட்டையும் இப்போ டேக் ஓவர் பண்ணுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஈரான் வந்து குற்றவாளி இல்லையானா குற்றவாளி தான். இந்த முறை குறி தப்பாது அப்படின்ற மாதிரி நல்ல பரவி வச்சிருக்கு சைனா. எல்லா ஆப்பிரிக்கால போட்டு அவங்களுக்கு பொருளாதார தடையும் இருக்கு. அப்ப தொடர்ந்து பிரச்சனையிலே இருக்கிறவங்க ஒரே ஒரு ஸ்பார்க் தான் வெயிட் பண்ணாங்க. அப்ப மக்களுக்கு ஒரு சாய்ஸே இல்லை. இதுல யூஎஸ் தான் நம்பி ஆகும். ஸோ இது ஆரம்பிச்சதே இவங்க தான். இஸ்ரேலும் குற்றவாளி, மிகப்பெரிய குற்றவாளி அமெரிக்கா தான். உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டோம்னா நாட்டை உடஞ்சு போயிடும். நாட்டை உடஞ்சா யாருக்கு சந்தோஷம்? இவர் என்ன பண்ணார்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்ன்னு மாத்தி. அப்ப தெரியுதுல்ல, அப்ப உங்க நோக்கம் என்ன? பலரும் நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியிருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக கிளாட் அமைப்பின் ஃபவுண்டர் அட்வொகேட் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். சிவா, வணக்கம். ஈரான் விவகாரம் ஒரு சீரியஸான இடத்தை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு. உள்நாட்டில் நடந்த அந்த பிரச்சனை, அதை ஒட்டி நடக்கக்கூடிய அந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு பதட்டமான சூழலை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு. 500 பேர் இறந்த பொழுதே ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒருத்தர் இறந்தாலும், ஒரு போராட்டக்காரர் இறந்தாலும் நான் உள்ளே வருவேன், அமெரிக்கா உள்ளே வரும்னு சொன்னார். ஆனால் கிட்டத்தட்ட 5000 கடந்து இந்த டெத் ரேட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னும் ஏன் அமெரிக்கா உள்ளே வரல, ஏன் அந்த விஷயத்தை அங்கே நடக்கக்கூடிய அந்த அந்த மரணத்தை, போராட்டத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய அந்த மரணத்தை ஏன் அமெரிக்கா இன்னும் முடிச்சு வைக்காமல் இருக்காங்க? என்ன போயிட்டுருக்கு தற்போதைக்கு வரைக்கும்? ஈரானில் என்ன சுச்சுவேஷன்ஸ்? இன்டர்நெட்டை பிளாக் பண்ணாங்க ஒரு 10 நாளுக்கு முன்னாடி. அது இன்னும் ரிலீஸ் பண்ணலை. 500 இருந்தப்பயே ட்ரம்ப்போ இஸ்ரேலோ தலையிடலன்னா மேபி ஒரு 1000 நின்றுருக்கும். இவங்க தலையிட்டதுனால இவங்க 2 பேரும் ட்வீட் போட்டாங்க. இஸ்ரேலோட உளவுத்துறை மொசாதுன்னு ஒன்று ஏஜென்சி இருக்குது. மொசாதுன்னு சொன்னிச்சு, நீங்கள் இறங்கி எல்லாரும் போராடுங்க, நீங்கள் போராடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு. இஸ்ரேலோட ஏஜென்சி. யூஎஸ் ட்ரம்ப் டைரெக்டாகவே ட்வீட் பண்ணார், கன்று ரெடியாக இருக்குது, அவங்க லாங்குவேஜில் கன்று ரெடியாக இருக்குது, மிலிட்ரி ரெடியாக இருக்குது, இறங்கி போராடுங்க. ஜுடிஷியரி, பியூரோக்ரஸி, ஐஏஎஸ் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லா கவர்மெண்ட்டையும் இப்போ டேக் ஓவர் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம். அதனால தான் 5000 ஆச்சு. ஆனால் இதில் ஈரான் குற்றவாளி இல்லையானா குற்றவாளி தான். ஆனால் இதுக்கான மூல காரணம் என்ன? 2001 அவங்க மேலே பொருளாதார தடைகள் ஐரோப்பாவும் போட்டுச்சு, அமெரிக்காவும் போட்டுச்சு. அப்போ யார் கூட அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க? ரஷ்யாவும் ட்ரேட் பண்ண முடியாது, சைனா ட்ரேட் பண்ண முடியாது. யார் பண்ணாலுமே யூஎஸ் டாலர் அங்கே தான் நிற்கிது. ஸோ சாங்ஷன் போட்டாங்க. அப்படியே வறுமைக்கு போச்சு. 2025 இது வெடிச்சு இன்னைக்கு இது 5000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. ஆனால் இதுக்கு 3 பேர் தான் குற்றவாளி. ஈரான் குற்றவாளி, இஸ்ரேலும் குற்றவாளி, மிகப்பெரிய குற்றவாளி அமெரிக்கா தான். ஆனால் இதில் யாரும் நிரபராதியே கிடையாது. ஆக்சுவலாக செத்தது மக்கள் மட்டும்தான், பாவம், அவ்வளோதான். ஏன்னா அவங்க என்ன நம்பினாங்கன்னா, அவங்களுக்கு உண்மையிலேயே ஃப்ரஸ்ட்ரேஷன் தான். அந்த ரியால், அவங்களோட கரன்சி இருக்குல்ல, நம்ம ரூபா மாதிரி அவங்க ரியால், அது ஒரு 60% வேல்யூ குறைஞ்சிது. அதுக்கு முதல் முறையாக அந்த பஜாரிஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம பஜார் இருக்குல்ல, அந்த மாதிரி ஷாப்கீப்பர் அவங்கெல்லாம் கடையில் வச்சுருக்கவங்க எல்லாரும் இந்த மாதிரி இவ்வளோ இறங்கி போச்சுன்னு சொல்லி முதல் முறையாக போராட்டம் பண்ணாங்க. இந்த போராட்டம் தொடர்ந்து 2025 என்வாயன்மெண்ட் வறட்சி வந்துச்சு. அதில் அந்த வறட்சியில் ஃபுட்டு ப்ரைஸு, சாப்பாடு, கரண்ட் கட் ஆகுது, இது எல்லாம் ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பொருளாதாரமாகவே 2001 ஆரம்பித்து இன்னைக்கு 2025 வரைக்கும் ஃபுல்லாக சுத்து போட்டு அவங்களுக்கு பொருளாதார தடையும் இருக்குது. அப்போ தொடர்ந்து பிரச்சனையிலே இருக்கிறவங்க ஒரே ஒரு ஸ்பார்க் தான் வெயிட் பண்ணாங்க. என்னைக்கு இந்த கடை வியாபாரிகள்லாம் இறங்கி போராடினாங்களோ அப்படியே ஃபுல்லாக வெடிச்சிச்சு. இப்போ எப்படின்னா, அவங்க என்ன நம்பினாங்கன்னா, எங்கேருந்தாவது வெளியே உள்ளுக்குள்ளே உடையுது. அங்கே இருக்கிற அவரோட பிரசிடென்ட், ஈரானோட பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன சொன்னார்னா, என்ன ஏதாவது மிராக்கலா பண்ண முடியும், மேஜிக்கா பண்ண முடியும், வெயிட் பண்ணுங்க, நாங்களும் ட்ரை பண்றோம்னு. இதுக்கு அவர் எடுத்த முடிவு என்னன்னா, டாக்ஸை ஏற்றினார். சமாளிச்சிடலாமான்னு டாக்ஸை ஏற்றினார். 2வது, சாப்பாட்டுக்கு கொடுக்குற மானியம் இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணார். அதெல்லாம் மானியம்லாம் யாருக்கும் கிடையாதுன்னு சொன்னாங்க. அது இன்னும் இவங்களை மக்களை இன்னும் கோவப்படுத்திடுச்சு. அப்போ ஏதோ ஒருத்துக்காக வெயிட் பண்ணாங்க. ஒரு பிரச்சனை வந்தாலும் மொத்த பேரும் உள்ளே வந்துட்டாங்க. வந்தோடனே மொசாத், இஸ்ரேலும் அமெரிக்காவும் உள்ளே வந்துச்சு. அதனால வந்த விளைவு தான் 5000 பேர் இறந்தது. ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்ஸில் அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் என்னவா இருந்தது அப்படின்னா,
அமெரிக்காவுடைய அந்த தேர்தல் கடந்த தேர்தலில் ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு. அந்த ஒரு விஷயத்தை வந்து அங்கே போராட்டக்காரர்களும் அங்கே இருக்கக்கூடிய ஈரான் கவர்மெண்ட்லேருந்து அந்த மாதிரியான போஸ்டர்ஸை வச்சுக்கிட்டு இந்த முறை குறி தப்பாது அப்படின்ற மாதிரி அதை வச்சுட்டு அதுவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அது அங்கேருந்து வரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தியாக இருந்துச்சு. அது மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அமெரிக்கா நீங்கள் உங்கள் தலையீடு அதிகமாக இருக்கும்போது பதிலுக்கு எங்களோட தலையீடும் இருக்கும், நாங்களும் உங்களை வந்து டச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பாசிபிள் இருக்கா? ஈரானால அந்த அளவுக்கு அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ண முடியுமா? அப்படி ஈரான் வந்து எப்படின்னா அந்த கரப்பாம்பூச்சிங்கிறது ரொம்ப சின்னது. ஆனா அதை அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, நீங்க அதை என்ன பண்ணாலும் அதை அழிக்கவே முடியாது. ஈரான்ங்கிறது ஏதோ எழுந்துச்சிட்டே இருக்கும். 1953 மொசாதிக்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நீங்க பழைய கூகுள் பண்ணி ஓல்டு ஈரான் போட்டோஸ்ன்னு போட்டு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த இஸ்லாமிக் உடையெல்லாம் கிடையாது. அவங்க ரொம்ப நார்மலா நம்ம ட்ரெஸ் மாதிரியே தான் அவங்க நார்மலா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1979 தான் இது உடைச்சது. இது காரணம் என்னன்னா, 1953 அமெரிக்காவோட உளவுத்துறை சிஐஏவும் பிரிட்டிஷும் சேர்ந்து இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஒரு எம்ஐ எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இவரை தூக்குனாங்க. எதுக்கு தூக்குனாங்கன்னா, பிரிட்டிஷோட பெட்ரோலியம் கம்பெனியா அவங்க ஃபேக்டரி கிட்ட எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. இவர் உள்ள வந்தோடனே அதை கவர்மெண்ட் தான் மாத்திட்டாரு. இவங்களுக்கு கோவம் வந்துச்சு, நாங்க செட் பண்ணி எல்லாத்தையும் வைப்போம், நீங்க கவர்மெண்ட் ஆக்கிடுவீங்களான்னு. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த எவ்வளவு ஆயில் நாங்க எவ்வளவு செலவு பண்ணி மிஷினை போட்டு வச்சிருக்கோம், நீங்க பாட்டு கவர்மெண்ட்னு சொல்லிட்டு தூக்கி இவர் தூக்கிட்டாங்க. அப்போ ஒருத்தரை போட்டாங்க, ஷான்னு ஒரு கிங் ஒருத்தர் இருந்தாரு. அந்த கிங்கை பிரசிடென்ட் இப்ப டெமோக்ராட்டியா நம்மலாம் ஓட்டு போட்டு எடுத்த தலைவரை தூக்கிட்டு இனிமே அரசாட்சி தான் சொல்லிட்டு நீயே உனக்கு சர்வ வல்லமையா இருந்துக்கன்னு சொல்லி அமெரிக்காவும் பிரிட்டிஷும் கொடுத்துட்டு போயிடுச்சு. அன்னைக்கு வந்த பிரச்சனை 1979 பெருசா வெடிச்சு. அதான் அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன். அந்த ரெவல்யூஷன் வந்து தான் திருப்பி ஆயத்தொல்லா கோய்மினி வராரு. அப்பதான் அந்த வந்து திருப்பி இஸ்லாமிக் ரூலா மாறுது. அது வரைக்கும் அந்த டெமோக்ராட்டிக்கா இருந்துச்சு. இதை ஆரம்பிச்சதே இவங்க தான். இதை ஆரம்பிச்சு திருப்பி இவங்களாலதான் திருப்பி இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்து இன்னைக்கு இதே ஒடுக்குமுறை அப்படின்னு நம்பிட்டு மக்கள் வந்து இவங்களை உடைக்கிறாங்க. ஸோ இதை ஆரம்பிச்சது அவங்க தான். இப்ப திருப்பியும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களை தூக்கிட்டு நான் சொன்னல இந்த 1979 ஒருத்தர் வெளியே ஓடி போனார்ல, அவங்க பையன் 40 வருஷமா அமெரிக்கால இருக்காரு. இப்ப அவரை தான் தூக்கி இங்க வைக்கணும்னு அவர் அங்கேருந்து உட்காந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தான் அமெரிக்கா ஹெல்ப் பண்ணுது. அதான் ராஜ் பஹல்வி. ஓகே. இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல கமேனி ஈரானோட உச்சபட்ச தலைவர் வந்து அவர் வந்து அரசியல் மயப்படுத்துகிற விஷயத்தையும் செய்கிறார். இந்த விஷயத்துக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறது, அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் அங்கே அவர் செய்கிறார். ஸோ வந்து இது வந்து எங்களுடைய போராட்டக்காரர்கள் கிடையாது, இவங்களை வந்து முழுக்க முழுக்க அமெரிக்கா தான் இயக்குது, இது நாங்கள் வென்றாகும் அப்படின்னு நாங்கள் வென்று முடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சாத்தியங்கள் அதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அது எப்படி பார்க்குறீங்க? கஷ்டம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் ஈரானுக்கு. எனக்கு பணம், நான் ஓரளவுக்காவது எனக்கு ஒரு ஹோப் இருக்கணும். இப்போ எனக்கு பொருளாதாரமாக வளர்ச்சிக்கான சூழ்நிலையே இல்லை ஈரான்ல. அப்ப யாராவது வெளியே வந்து எனக்கு எதாவது காப்பாத்துறேன்னு சொன்னா எனக்கு அதுதான் நம்பிக்கையா தெரியுமே தவிர, என் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க இது கவலைப்படாத நடந்துன்னு சொன்னா நான் தான் 30 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஒண்ணுமே நடக்கலையே. புஷ் 2001 ரெட்டை கோபுரம் அடிச்சதுல இருந்து ஆரம்பிச்ச என் ஊர் என்னுடைய வீட்டை சுத்தி பொருளாதார தடை போட்டது 2001 ஆரம்பிச்சாங்க. புஷ், கிளின்டன், ஒபாமா, ட்ரம்ப் 4 பேருமே உலகம் பூரா என் கூட ஒட்டு உறவே வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க எதுவும் மாறலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு 5 வருஷம் சொன்னீங்க, ஒரு பிரசிடென்ட் போச்சுன்னா நான் நம்புவேன், 2 பிரசிடென்ட் போனாலும் நம்புவேன். பைடன் வந்தாலும் சரி, யார் வந்து எதுவுமே மாறலன்னா எனக்கு இனிமே உங்க மேல நம்பிக்கை இல்லை. அதனால எனக்கு வேற யாராவது வந்தா, யாராவது வெளிநாட்டுல இருந்து யாராவது வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா நான் நம்புவேன். எனக்கு தெரியும் அவங்க கவுத்தாலும் கவுத்துருவாங்க. ஆனா இந்த அளவுக்கு நான் அனுபவிக்கிறதுக்கு அதுக்கு அவங்க கிட்ட வந்தாவது டெமோக்ரஸிங்கிற ஒரு பேர்ல அரசாட்சி இல்லாம மக்களாட்சிங்கிற பேர்லயாவது எனக்கு சுதந்திரம் வந்துருமா, என் வாழ்க்கை மாறிடுமா? ஏன்னா இப்ப நான் அவங்க அமெரிக்கால போய் படிக்க முடியல, வெளியூருக்கு போய் படிக்க முடியல. அப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா வாய்ப்பே இல்லை. நீங்க சொன்ன கைமினி என்ன சொன்னாலுமே மக்கள் நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா உங்க வாழ்க்கை அப்படித்தானே இருக்கு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க, நாங்க மட்டும் தானே கஷ்டப்படுறோம். ஆனா இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு சிவா. இப்போ என்னன்னா, ஈரானுடைய இந்த நிலைமைக்கு காரணம் அமெரிக்கா தான். தொடர்ச்சியான வந்து பொருளாதார தடைகள் வந்து இன்றைக்கி அந்த மக்களை இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்போ அதை எதிர்த்து அதனால் வந்த ஒரு பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட மக்கள் ஆளும் அரசை எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் அதோட பேக்ரவுண்ட் பாலிட்டிக்ஸில் யாரோட பாஸ் அப்படின்னா அமெரிக்கா. ஆனால் இப்போ ரிலீஃப் அவங்களே கொடுப்பாங்க அப்படின்றது மக்கள் நம்புற இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ மக்களுக்கு வேறு சாய்ஸே இல்லை, இதில் யூஎஸ் தான் நம்பி ஆகணும் அப்படின்றதான் வந்து பேட்டர்ன். ஆமாம், அதுதான், அவ்வளோதான். இதுக்கு நம்ம காம்ப்ளெக்ஸா யோசிக்கணும்லாம் இல்லை, நம்ம அவ்வளவுதான் நமக்கு. இப்ப ஏன்னா இப்ப உடைச்சதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் மக்கள். நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கும் தெரியுது இல்லை இப்ப என்ன பண்றாருன்னு. எந்த ஊருக்கு போய் வார் போகணும்னாலும் நான் போறேன். இப்ப வெனிசுவேலான்னு ஒருத்தருக்கேன், பிரசிடென்டே தூக்கிட்டு போய் நான் எங்க ஊர்ல வச்சிருக்கேன். அப்போ ஒரு எலெக்டட் கவர்மெண்ட், அப்ப யூஎன் செயல் இல்லை, யாருக்கும் எந்த செயலும் இல்லை. மக்கள் வந்து நம்ம அவ்வளவு முட்டாளாவும் யோசிச்சிட முடியாதுல்ல. எனக்கு நல்லா தெரியுது, நான் 40 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன், 30 வருஷமா ஒன்றும் நடக்கல.
யார் வந்தாலும் மாறல. ஆனா அமெரிக்கா சொன்னது மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. அவங்க சொன்னாங்க என் கூட ஒட்டு வர வச்சுக்காதுன்னு, ஆனா எல்லாரும் கேட்கறாங்க. அப்ப இது பெட்டர், நான் அமெரிக்கா கூட போய்க்கிறோம், என்னவாவது பண்ணிட்டு போட்டோம், ஆனா என் வாழ்க்கை மாறினா சரி, அவ்வளவுதான். இந்த இடத்துல தான் இருக்காங்க. எதிர்த்து சண்டை போட முடியல, நான் வந்து வாழ்ந்தாகணும் அப்படின்னு மக்களுக்கு தான். மக்களுக்கு. Okay. இவங்க கவர்மெண்ட் அப்படி கிடையாது. கவர்மெண்ட்டுக்குன்னு சில பவர்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க இஸ்ரேல திருப்பி அடிச்சப்பெல்லாம் வந்து உலகம் கொஞ்சம் பயந்துச்சுதான். ஆனா மக்கள் அப்படி எடுக்க முடியாதுல்ல. இல்லை, நான் இதை எப்படி கேட்குறேன்னா வந்து ஒரு பேட்டர்னாகவே கேட்குறேன். நாட் ஒன்லி ஈரானை மட்டும் குறிப்பிட்டு கேட்கல. இப்போ வெனிசுலாவை குறிப்பிட்டீங்க. வெனிசுலாவில் ஆளும் கவர்மெண்ட்டோடைய பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய மதுரோவை ட்ரம்ப் தூக்கி சிறைப்படுத்தி வச்சிருக்காரு. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர், அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், நோபல் பரிசு வாங்கினா மச்சடோ இருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரம்ப் கிட்ட அவங்க இறங்கி வராங்க. இப்போ அதாவது என்னன்னா, அடிப்படையில் பார்த்தா மொச்சடோவுக்கு மதுரோ ஒரு ஆப்போசிட் 2 பேரும் எதிரிங்க. அவங்க தான் டீல் பண்ணிக்கணும். ஆனால் அவங்களால டீல் பண்ண முடியல. வெளியிருந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று வருது அப்படிங்கும் போது அதை பயன்படுத்தக்கூடிய இடத்துக்கு நகராங்க. அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களா? இனிமேல் நம்ம நாட்டில் ஒரு அரசியல் எதிர்காலம் வேணும் அப்படின்னா நம்ம அமெரிக்காவை தேவையை பூர்த்தி செய்வோம், அவங்க சொல்றதை கேட்போம், அப்போ அதை நோக்கி நம்ம நகர்ந்து போயிடும் அப்படின்ற மாதிரி. இது சரியான கேள்விதான். இந்த பேட்டர்ன் தான் ட்ரம்ப் செட் பண்றாரு. ஓகே, சபார்னு ஒரு போர்ட் நம்ம ரெடி பண்ணோம் இந்தியா, ஞாபகம் இருக்கா? 2015 எப்பயோ வந்து ஒரு பெரிய டீல் போட்டு அதை பெருசா கொண்டாடினாங்க. பாகிஸ்தான் நம்ம ட்ரேட் இருக்குல்ல, நம்மளோட கப்பல் எது போனாலும் பாகிஸ்தானை வந்து போற வழியா ஒரு ரூட் இருந்துச்சு. அதை காலி பண்ணிட்டு ஈரான்ல சபார் போர்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அதை வந்து ஒரு பெரிய வெற்றியா கொண்டாடினாங்க நம்ம கவர்மெண்ட். இப்போ ட்ரம்ப் சொன்னதுல இருந்து அந்த அந்த போர்ட்டை கை விட்டுட்டாங்க. இப்ப திருப்பி நீங்க பழைய ரூட்ல எல்லாம் போனோம். ஆனா அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துச்சு. அப்ப நான் செலவு பண்ணி என்னோட ட்ரேடுக்காக நான் கப்பல் வழி நான் ஒன்று தயாரித்தேன். ட்ரம்ப் சொன்னதுக்காக நான் கை விட்டுட்டேன். அப்போ எதுக்குன்னா என் மேலே வரி போடாதன்னு சொல்கிறதுக்காக, இந்த ட்ரேடு வரி போடாதன்னு சொல்கிறதுக்காக. அப்போ தெரியுதுல்ல, என் கவர்மெண்ட்டில் நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுறதே அங்கே ஆகிப்போச்சு. அப்போ இது ஒரு பேட்டர்ன். அது வெனிசுவேலா இருக்கட்டும், உக்ரைனா இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், நைஜீரியாவில் போய் படித்தாங்கல்ல, போயிட்டு நைஜீரியாக்குள்ளே போய் ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே அவங்க ஊருக்குள்ளே ஏதோ பிரச்சனை, கிறிஸ்டியன்ஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் ஒன்று. ஆனால் கிறிஸ்டியன்ஸை நீங்கள் தொட்டிங்கன்னா நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு எங்கேருந்தோ போய் இது பண்ணுறாங்க. இப்போ காசால போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு ஒரு போர்டு தயாரிச்சிருக்காங்க. அந்த போர்டோட ஹெட் யாருன்னா இவர். ஸோ இன்டைரக்டா காசாவோட பிரசிடென்ட் நான் தான், உக்ரைனோட பிரசிடென்ட் நான் தான், வெனிசுவேலாவோட பிரசிடென்ட் நான் தான், ஈரானோட பிரசிடென்ட் நான் தான். ஸோ வேர்ல்டோட பிரசிடென்ட் கிங்கு நான் தான். இதுதான் அவரோட அல்டிமேட் எய்ம். இப்போ பாருங்க, இந்தியா என்ன பண்ண முடிஞ்சது? இந்தியா மட்டும் இல்லை, எந்த ஊரும் பண்ண முடியாது. ஆனால் யாராலையும் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு அவர் கொண்டு போறாரு. இப்போ பிரிக்ஸ் இருக்குல்ல, இந்த பிரேசில், ரஷ்யா, அந்த கூட்டமைப்பு, இவங்க எல்லாரும் சேர்ந்து நேவி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. போய் கப்பல் படையை போய் காமிப்பாங்க ஊருக்குள்ள, உலகத்துல போய் ஒரு கெத்து காமிச்சு வருவாங்கல்ல. அதுல இந்தியா கலந்துக்கல. அந்த கூட்டமைப்பு கலந்துக்கிற ஒரு விஷயத்துல இந்தியா கலந்துக்கவே இல்லை. ஏன்னா அது வந்து அவங்கள வெறுப்பேற்றிடும், அமெரிக்கா வெறுப்பேற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு அது பண்ணல. இது வந்து பயம்லாம் சொல்ல முடியாது. இதான் டிப்ளமசி. நம்ம பவர் என்னன்னு நம்ம இந்தியாவுக்கு தெரியுது. அதனால சேஃபா கரெக்டா பிளே பண்றாங்க, அவ்வளவுதான். ரைட், ஓகே. இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து உலக அளவில் ஒரு இன்னொரு அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. ஏற்கனவே நம்ம பேசின விஷயம் தான். அமெரிக்கா எந்த உலக அளவிலான அமைப்பெல்லாம் பங்கெடுத்திருந்தோ அதுலேருந்து அவர் வெளியேறிட்டு இருக்காரு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. உலகத்தில் அமைதி ஏற்படுத்துவதற்காக போராடிய நான் தான், எனக்கு நோபல் பரிசு கொடுக்க மறுத்துட்டாங்க. ஸோ அதனால் இனிமேல் நான் வந்து உலக அமைதி பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், இனிமேல் அமெரிக்கா அப்படின்னு மட்டும் செல்ஃபிஷாக தான் யோசிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? உலகத்தில் வார் இருக்கிறதே அமெரிக்காவில் தான். அதில் இப்போ வார் அதிகமானதும் ட்ரம்ப்பால தான். ஏன்னா ட்ரம்ப் அமெரிக்காவில் தான் மேக்ஸிமம் கன்னு, துப்பாக்கி, வேவுகணை எல்லாம் கிரியேட் பண்ணுறது அங்கே தான் ப்ரொடியூஸ் பண்ணுறது. எந்தெந்த ஊர்லலாம் வார் இருக்கோ அந்தந்த ஊர்லலாம் வெப்பன்ஸ் வேணும்ல. அப்போ நீங்கள் அமெரிக்கா தானே வாங்கணும். அப்போ இது ஆனால் பேர் மட்டும் என்னன்னா பீஸ். சரி, காசாவில் அந்த கவர்மெண்ட்டோட பேர் வந்து போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு வச்சுருக்கீங்களே. அமெரிக்காவில் வந்து டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, அது பேரை மாற்றிட்டாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்ன்னு மாற்றிருக்காங்க. எப்படி நீங்கள் பீஸ், என்ன பீஸ் அது? அப்போ புரியுது இல்லை? டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார். அது வந்து டிஃபென்ஸ்னு இருந்துச்சு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்னு இருந்துச்சு. ஏன்னா அது வந்து 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமே அந்த வார்த்தையில நம்ம மாற்றுவோம். இந்த டிஃபென்ஸ்னு இருக்கிறது எதுக்குன்னா தற்காப்புக்கு தான், போர் எடுக்கிறதுக்காக இல்லைங்கிறத மாதிரி ஒரு சிக்னல் மாதிரி மாத்துறாங்க. அதனால தான் நம்ம ஊர்ல கூட டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும், மினிஸ்ட்ரின்னு இருக்கும். இவர் என்ன பண்ணாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்ன்னு மாத்திட்டு. இப்போ அப்போ தெரியுதுல்ல, அப்போ உங்க நோக்கம் என்ன? நீ எனக்கு ஒரு சிக்னல் கொடுக்குற, வார் தான், வார் இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு அமெரிக்கன் டாலர் திருப்பி வரும். வாரே இல்லைன்னா எங்கேருந்து நீங்க அந்த டாலர் யூஸ் பண்ணுவீங்க? அதே மாதிரி ஊருக்குள்ள பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் நான் தலைமைன்னு நிற்க முடியும். எனக்கு பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அமெரிக்கா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களே. இப்போ பிரிக்ஸ் ஒன்னா சேர்ந்துரும்,
சவுதியிலேருந்து நமக்குள்ள கரன்சி எல்லாம் நம்ம வந்து சைனாவும் நம்மலாம் வந்து லோக்கல் கரன்சியை மாத்திடுவோம், அமெரிக்கன் டாலர் போயிடும். போச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இல்லை அமெரிக்காவோட கதை. அவங்க ஒழுங்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுறாங்க. அவ்வளவுதான், ஒதுக்கப்பட்டுவாங்க. அமெரிக்க அதிபர் கிரீன்லாந்து மீது பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கிறத பார்க்குறோம். அப்புறம் கிரீன்லாந்து விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப டச் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ கிரீன்லாந்துக்கு ஆதரவாக வந்து யூரோப்பியன் யூனியன்ஸே கிளம்பி வராங்க. ஒரு 8 நாடுகள் வந்து ட்ரம்ப்பை கண்டிக்கிறாங்க. ராணுவத்தை கிரீன்லாந்துக்கு ஆதரவாக ராணுவத்தை இறக்குறாங்க, அமெரிக்கா கூட ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் 25% வந்து டேரிஃப் போட்டிருக்காரு, ஒரு அடி அடிக்கிறாரு. பட் அவங்களும் நம்ம செய்கிற மாதிரி இல்லை, நாங்களும் எதிர்த்து நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன் வெர்சஸ் ட்ரம்ப், இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து எதிர்க்கலாம் முடியாது. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு யூனியன் தான். ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரே, அது ஒரு கண்ட்ரி கிடையாது, அது ஒரு நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உள்ள இருக்கோம். கூட்டமைப்பு தான். ஒரு நம்பிக்கைக்கும் பாசமாவும் நம்ம லேண்டு ஒண்ணா இருக்குங்கிற அந்த இடத்துல இருந்து வந்தது தானே தவிர அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. இந்த 25% கிரீன்லாண்டுக்கும் 25க்கும் என்ன, நீ 25% இப்ப டீல் நான் போடுறேன் அப்படின்னா இந்த இதை சம்மந்தப்பட்டு தான் நீங்க டீல் பண்ணணும். நீ அதை செய்யல நான் இங்க அடிப்பேன், நீ அவனை விடலைன்னா நான் இவளை பிடிச்சிப்பேன். இந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில் மாதிரி இருக்குல்ல அது. அதனால யூரோப்பாலையும் ஒன்றும் பெருசா பண்ண முடியாது. ஆனா கிரீன்லாண்டு தான் இதுல வந்து நம்ம யோசிக்க வேண்டிய இடம். ஏன்னா யூரோப்பை விட்டுறலாம், கிரீன்லாண்டில் அவங்களோட மிலிட்ரி பேஸ் இருக்கு. அமெரிக்காவோட மிலிட்ரி பேஸ் கிரீன்லாண்டில் இருக்கு. கிரீன்லாண்டில் இருக்கிறவங்க எனக்கு தனி சுதந்திரம் வேணும்னு கேட்குறாங்க. இதுதான் நம்ம வந்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸை ஜியோ பொலிட்டிக்கலாக யோசிச்சா இங்கே தான் ப்ராப்ளம் இருக்கு. இதனால தான் அவங்க உள்ளே வந்தாங்க. எனக்கு சுதந்திரம் வேண்டாம், நான் வந்து டென்மார்க்கில் தான் சேர்ந்தவன் சொல்லியிருந்தா இது வந்திருக்காது. உள்ளுக்குள்ளே இருக்கிற அப்போசிஷன் லீடரும் சரி, அவங்களோட ரூலிங் லீடரும் சரி, எங்களுக்கு டென்மார்க்கும் வேணாம் அமெரிக்காவும் விளையாடாதீங்க இப்படி சொல்லிட்டாலே ஒருத்தவங்க உள்ளே வந்துடலாம். இதுதான் ப்ராப்ளம். யூரோப்பில் அவங்க டீல் போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஓகே, அது யூரோப்பியன் யூனியன் ஒன்றும் பெருசாக ஃபைட் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கான். இது வந்து நேட்டோங்கிறது ஒரு கூட்டமைப்பு தான், அதாவது டிஃபென்ஸ் கூட்டமைப்பு. அதில் நேட்டோவில் அமெரிக்காவும் இருக்குது, யூரோப்பும் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டோம்னா நேட்டோ உடஞ்சு போயிடும். நேட்டோ உடஞ்சா யாருக்கு சந்தோஷம்? ரஷ்யாவுக்கு தான் சந்தோஷம். அப்போ அது என்ன சொல்லும், நீ உன்னோட கூட்டமைப்புக்குள்ள போய் கிரீன்லாண்டை பிடிச்சனா உன் ஊர் தான் அது, கிரீன்லாண்டும் அந்த நேட்டோ கூட்டமைப்பு தான். அப்போ நான் உக்ரைன்ல போய் நீ அடிச்சா நீ கேட்கக்கூடாது, அவ்வளோதானே. அந்த இடத்துக்கு போயிடுமே, ரஷ்யாவுக்கு தான் ஜாலி. ஓகே, புரிஞ்சுக்க முடியுது சிவா. இப்போ என்னன்னா, இப்போ கிரீன்லாந்தில் நிறைய வளங்கள் இருக்குது, குறிப்பாக வந்து சில முக்கியமான மினரல்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஆயில்ஸ் இருக்குது. இந்த விஷயத்துக்காக தான் இப்போ கிரீன்லாந்து நோக்கி நகராரு. சப்போஸ் இந்த மினரல் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா, இந்த வளத்தை நம்ம இழந்துட்டோம்னா நாளைக்கு இந்த வளத்துக்காக வந்து நம்ம சீனா இடம் தான் கையேந்தி நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது அப்படி போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்ப் இந்த முயற்சி நோக்கி நகராரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த வளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தான் கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் வளங்கள் அதிகமாக இருக்குது, சீனாவே கண்ட்ரோல் எடுக்க நினைக்க மாட்டாங்க. ஏன் சீனா டச் பண்ண முடியல? தொட்டா நீ செத்துருவேன், அவ்வளோதான். சைனாவெல்லாம் அவங்க நம்ம இந்தியாவே அவங்க தொட முடியாது. அப்போனா எப்படி? சைனாலாம் சான்ஸே கிடையாது. சின்ன வயசுலாம் சொல்லுவாங்க அமெரிக்கா குண்டு போட்டால் ரஷ்யா அதை பிடிக்கிற அளவுக்கான சக்தி இருக்குன்னு. அதை இப்போ அமெரிக்கா ஒரு குண்டு போட்டால் சைனா 3 குண்டு போடும் திருப்பி. ஆனால் 2 பேரும் அழிஞ்சிருவாங்க. ஆனால் அதுதான். ஆனால் அமெரிக்கா சைனா கிட்ட இனிமே இருக்க போற இந்த பூமின்னு ஒன்று இருக்கு, நமக்கு தெரிஞ்சு நம்மலாம் உயிரோட வைக்கும். சைனா கிட்ட கூட அமெரிக்கா நெருங்க முடியாது. இந்த அதை தவிர எல்லா நாடுகள்கிட்டையும் அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் பண்ணலாம். இங்கிலாண்டெல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள முடிக்கலாம், எல்லாம் வேணா முடிக்கலாம். சைனாவை தொடவே முடியாது. நம்ம கிட்ட நம்ம இந்தியாவில் இருக்கிற நியூஸும் நமக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குமே சைனா மேல ஒரு காம்படிஷன், அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க காம்படிஷன். அமெரிக்காவும் அதனால அந்த நியூஸ் வெளியே வராது. சைனாவோட ஆட்டிடியூடே அப்படிதான், வெளியே பல விஷயங்கள் சொல்லாது. ஆனா டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்க கிட்ட, என் ப்ரொஃபசர்ஸ்லாம் நிறைய டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்க சொல்லி கொடுத்ததுல இங்கேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி, சைனா வந்து அமெரிக்காவில் என்னைக்குமே டிஃபென்ஸ் ரீதியா தொடவே முடியாது, வார் ரீதியா தொட முடியாது. வேற ஏதாவது பண்ணலாம், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. டாரிஃப் இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, வார்ன்னு வந்துச்சுன்னா சைனாவும் கிட்ட கூட நெருங்க முடியாது. அதான் பட்டன் இருக்கு. நார்த் கொரியாவே தொட முடியல, ஒரே ஒரு அணுகுண்டை வச்சுக்கிட்டு அவர் மிரட்டிட்டு இருக்காரு. அவ்வளோ ஏழை நாடு. சைனாலாம் ஜிடிபி எங்கேயோ இருக்குல்ல. புரிஞ்சுக்க முடியுது. வளங்கள் இருக்க எல்லா இடங்களையும் ட்ரம்பால் டச் பண்ண முடியாது, அதுக்கு ஏதுவான இடங்களை மட்டும் தான் அவரை டச் பண்ண முடியும். மற்ற இடத்துல டச் பண்ண முடியாது, வேடிக்கை தான் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு. ஊருக்குள்ள பிரச்சனை வரணும், இதான் மூல காரணம். ஓகே, நீங்க சைனா கிட்ட போகணும்னா என்ன பிரச்சனை இருக்கு? சைனாக்குள்ள வெடிக்கணும்ல. சைனா உட்பட எல்லா நாடுகளும் தான் அவர் அந்த டாரிஃப் போட்டுட்டு இருக்காரு. அதிகபட்சமான வரி விதிக்கிறங்கிறது எல்லா நாடுகளும் தொடர் கதையாக தான் இருக்கு.
அப்படி இருக்கும் பொழுது அந்த அந்த வரி விதிப்பு இன்றைக்கே எல்லா நாடும் ஃபேஸ் பண்ணுவோம். இதே வரி விதிப்புங்கிறது சில நாட்களுக்கு சில ஆண்டுகள் தொடர்ந்தது அப்படின்னா அந்த நாட்டோட சொந்த பொருளாதாரம் பாதிக்கப்படும். அப்போ பாதிக்கப்படும்போது அங்கே இருக்க மக்கள் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக போராடக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ அந்த வாய்ப்பு மூலமாக உள்ள வர முடியுமா? அது எப்படி? அது அந்த இடத்துல தான் நான் சொன்னேன், பொருளாதார ரீதியா அவங்க தடை போட்டாலும் சைனா எந்திச்சிரும். ஏன்னா சைனா வந்து யூஎஸ் டிபெண்டன்ட் கிடையாது. இப்ப அமெரிக்காவை நல்லா புரிஞ்ச கண்ட்ரீஸ்ல ஃபாரின் பாலிசியில நல்லா புரிஞ்சல சைனா ஒண்ணு. என்னைக்குமே சைனா போலீஸ்காரனை நம்பக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி என்னைக்குமே சைனா அமெரிக்காவை நம்பினதே கிடையாது. சைனாவோட ஆட்டிடியூட் என்னன்னா, ஆக்சுவலா அது எந்த கண்ட்ரியுமே நம்பாது. ஏன்னா அது ஜப்பான் கிட்ட அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கு, பல கண்ட்ரில கஷ்டப்பட்டிருக்கு. அதனால அமெரிக்காவை டே 1லேருந்தே அது நம்பாது. அதனால அதோட சப்ளை செயின் சொல்லுவாங்கல்ல, உலகத்தோட மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி அதுதான். நீங்க நம்ம இங்க உட்கார்ந்துருக்க இடத்துல நீங்க அப்படி சுத்தி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பாதி பொருள் சைனால இருந்து வந்துடும். அப்ப நம்ம எப்படின்னா, நம்ம நிறைய வந்து சைனாவை நம்பி இல்லை, நம்ம அமெரிக்காவை நம்பி வாழ்ந்துட்டோம். அதனால இப்ப சாஃப்ட்வேர் அவன் கட் பண்ணான்னு வச்சுங்க நம்ம உட்காந்துரும், எல்லாமே உட்காந்துரும். ஆனா சைனா அப்படி இல்லைல்ல. ஆப்பிரிக்கால பேனாவா இருந்தாலும் சரி, அமெரிக்கால பேனாவா இருந்தாலும் சரி, அந்த பிளாஸ்டிக் இது எப்படி தயாரிக்கிறது அதுங்கிறது இவன் தான் பண்றான். ஏன்னா மத்தவன் எவனும் பண்றதுக்கு ஆள் இல்லை. குடிசை தொழில் மாதிரி ஐபோனே உட்காந்து பண்ணுவாங்க அவங்க. அந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங்க கடைசி ஒரு 40 வருஷமா பயங்கரமா அவங்க மக்களை கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க அவங்களை எப்படி தொட முடியும்? அமெரிக்கா மட்டும் தானே சாங்ஷன் பண்ணோம், மற்ற கண்ட்ரிலாம் அது இல்லைன்னா கொலாப்ஸ் ஆயிடுமே. ஸோ சைனா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப். அது வந்து ஒரு கண்ட்ரி அது செஞ்சு வைக்கல, அது ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி பல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கு. அதனால தான் இந்த வெனிசுவேலால போகும்போது ஏன் போச்சுன்னா, வெனிசுவேலால சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை முடக்கலாமா அப்படின்னு, சைனாவோட வளர்ச்சியை முடக்கலாமான்னு. ஆனா நீங்க ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அது வந்து அந்த ஆக்டோபஸ் மாதிரி நல்லா பரவி வச்சிருக்கு சைனா. எல்லா ஆப்பிரிக்கால அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, ஏசியால இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, ஆஸ்திரேலியால இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. என்ன எங்க வைப்பீங்க, எங்க வச்சாலும் அது பொழிச்சுக்கும். இது அந்த அளவுக்கு அவங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால தான் சொன்னேன், நீங்க வார் மூலமா ஏன் ஜெயிக்க முடியாதுன்னா, பொருளாதார ரீதியாகவும் அதுக்கு சப்போர்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா சைனா இல்லைன்னா எந்த ப்ராடக்ட்ஸும் வெளியே வராது. ரொம்ப அழகாக ஜியோ பாலிட்டிக்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக விளக்குனீங்க. அடுத்த கட்டமாக இந்த ஈரான் விவகாரம், அமெரிக்காவுடைய ட்ரம்ப்புடைய அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி இருக்குது, அவர் என்னென்ன கணக்குகள் போட்டு நகர போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.